நான் ஊமச்சோளம் சந்திரமோகன் பேசுறேன், மதுரை மாவட்டம். மதுரையில இருந்து சந்திரமோகன் பேசுறீங்க? மதுரையிலிருந்து சந்திரமோகன் பேசுறேன். கிளை தலைவராக இருந்தேன், முன்னாள் கிளை தலைவராக இருந்தேன். சரி, ரைட்டு. கிளை செயலாளர் நான். கிளை செயலாளர், இப்பவும் கிளை செயலாளர் ஆகிங்க அதிமுக? வேணாம் வேணாம்ட்டேன். வேணான்ட்டீங்களா? ஆமா, வேணாம்னு சொல்லிட்டு. என்ன காரணம்? எடப்பாடி ஒன்றும் சரியில்லை சார். என்ன சரியில்லைங்கிறீங்க? ஏங்க அவர் எடப்பாடி ஒற்றுமை இருந்திருந்தாருன்னா ஆட்சி நம்ம இழந்திருக்க மாட்டோம். ஏங்க 3வது முறை ஆட்சிக்கு வர்றதுக்கு தினகரனை நிக்கிறாரு. அப்புறம் சட்டமன்றம் போச்சு. அடுத்து பாராளுமன்றத்துல ஓபிஎஸ் வளர்க்கிறாரு, சுற்றுலா போச்சு. இப்படியே போயிருந்தா எடப்பாடி ஒரு ஆள் தான் கட்சியில இருப்பாரு. அவர் ஒரு ஆள் தான் அதிகாரமா பண்ணிட்டு இருக்காருங்க. கூட சமயபுரத்துல ஒரு கடையில பார்த்தேன், ஒரு காலண்டர்ல புரட்சி தமிழர்னு போட்டு இருந்துச்சு. அவர் புரட்சி தலைவர் கிடையாது, புரட்சி துரோகி. புரட்சி துரோகியா? ஆமா. நீங்க என்ன புது பட்டம் கொடுக்குறீங்க? நீ அப்படிதான் சொல்லணும் அவரை. புரட்சி துரோகி துரோகி தலைப்பு அப்படியே போட்டுடலாமா? எடப்பாடி போடுங்க. நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்லல. நான் தான் சொல்றேன். சரியும் சந்திக்க தயாராகீங்களா? இதே சந்திக்க போறோமா? ஏடிஎம் கட்சிக்கு இடம் ஓட்டு போட்டிருக்கேன். எல்லாம் இணைஞ்சுன்றா செய்ய வாய்ப்பு இருக்கு. அவர் தான் இணையறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவர் தான் ஆளுமையா ஒற்றை தலைமையா புரட்சி தமிழர்னு வர்றாரு. ஏற்கனவே ஒற்றை தலைமை 11 கோடி சந்திச்சாச்சுல. இன்னும் ஒற்றை தலைமை அம்மா ஒற்றை தலைவரா எம்ஜிஆர் தாங்க. எம்ஜிஆர் இருந்து யாரும் கிடையாதுங்க. சரி, இவர் தான் இப்ப ஓனாயிட்டாருங்க. ஓனாயி வெள்ளாடு ரெண்டும் ஒன்னா இருக்க முடியாதுட்டாரு. அப்ப இவரு வெறிநாயா? அவரு வெறிநாயினா எல்லாத்தையும் கடிக்கும் சார். இவரை நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமிக்கு நம்மளாம் அவர் தவறு செஞ்சிருக்காருன்னா நானும் பேசியிருக்கேன், நீங்களும் பேசியிருக்கீங்க. 1000 ஓனாயின்னு சொல்றாருல இவரு. வெறிநாயா? வெறிநாயி தான் யாருமே அண்டா விடாம விரட்டி கடிக்கும். அப்ப வெளிநாட்டை யாரும் அண்டாமல் இருக்கும். ஆனா இவரை தேடி தானே எல்லாமே போறாங்க. பொதுக்குழு உறுப்பினர், மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள் எல்லாமே இவங்க ஒரு பக்கம் தானே நினைக்கிறாங்க. எல்லாமே இருப்பாங்க சார். மக்கள் ஓட்டு போடணும்ல. மக்கள் ஓட்டு போட்டா ஓட்டு போடலாம் பிறகு என்னங்க? மக்கள் எல்லாமே அன்னைக்கு கட்சி இப்ப ஓபிஎஸ் ஆல கைப்பற்ற முடிஞ்சா? ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர் இவர் பின்னாடி நம்பி வந்தாங்களா? முன்னாடி 11 பேர் வந்தாங்களா? அந்த 11 ரூபாய் வந்தாங்க சார். 11 பேர் எங்க? 11 ரூபாய் நல்லவங்க வந்தாங்க. 11 பேர் எங்கன்னு நான் கேக்குறேன். 11 ரூபாய் எங்கன்னா போயிட்டாங்க. சரி, தினகரனை நம்பி 18 பேர் போனாங்களே. 18 பேரையும் நான் ஐயப்பன் கோயில்ல இருக்க 18ஆம் படின்னு சொன்னாரு. அந்த 18 பேரை ஏன் அந்த டிடி தினகரன் கைவிட்டாரு சார்? அந்த 18 பேர்ல அந்த 18 பேரை எத்தனை முறை அம்மையார் சசிகலா ஜெயில இருக்கும்போது அவங்க போய் பார்க்க கூட்டு போனாரு? ஏன் கூட்டு போல? கூட்டி போல. அப்ப ஒருத்தர் இவங்களுக்குள்ளே சரியில்லைங்க. அப்புறம் எடப்பாடியா குறை சொல்லி என்ன பண்றது? எடப்பாடி ஓனாயின்னு சொல்லுவாரு, என்ன வேணாலும் சொல்லுவாரு. அது சொல்லுங்க, சரியில்லையாங்க. நான் சொல்றேன், ஒரே மேடையில அம்மையார் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி 3 பேரும் ஒன்னா ஒரு மேடையில ஏற சொல்லுங்க பாப்போம். அதான் ஏற மாட்டாங்கல்ல, என்னன்னு தெரியலையே. அப்புறம் ஓனாயின்னு சொல்லி அவர் ஆளுமையா பண்றதுக்கு அவருக்கு ஒரு சாதகம் ஆகி போச்சுல. ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அதெல்லாம் வேற விஷயம். கட்சின்னு அவர்கிட்ட தானங்க இருக்கு. கட்சி அவர் தான் சார். மக்கள் ஓட்டு போடணும் சார். மக்கள் ஓட்டு போட வேண்டாங்க. எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டு போறாரு, அவரு கட்சிக்கு தலைவராக இருந்துட்டு போறாரு. அதானே அவருடைய எண்ணம். ஆமா, இப்ப ஏற்கனவே பிஜேபி வளர்ந்துட்டு வருது. பிஜேபி 18% ஓட்டு வாங்கிருச்சு. பிஜேபி மட்டுமா வாங்கியிருக்கு? அதுல அமமுக இருக்கு, பாமக இருக்கு, புதிய தமிழர் இருக்கு. ஆமா, அதுவே ஆளு ஓட்டு ஏடிஎம் ஓட்டு தானே சார். ரெட்டால ஓட்டு தான். ரெட்டால ஓட்டு தான் அங்க போயிருக்கு. ரெட்டால ஓட்டு தான் அங்க போயிருக்கு. பிஜேபிக்கு போயிருக்கு. அப்ப ஒன்னு சேர்ந்தானே பிஜேபிக்கு போகாதுல்ல சார். இவங்க போய் ஒன்னு சேர்ந்தானே பிஜேபி போகணும். வேற என்னன்னா, புரட்சி தமிழரோட கணக்கு என்னன்னா, ஒன்னே சேர வேண்டாம், 2026 நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடலாம் அப்படிங்கிற கணக்குல அவர் இருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுக மேல உள்ள வெறுப்பு ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு 40% ஓட்டு இருக்குதுங்க. 40% ஓட்டு இருக்கு. திமுக ஓட்டு 40% ஓட்டு இருக்குன்னு சொல்றோம். ஆமா, ஆனா பிஜேபி தான் போகும், ஏடிஎம்கேக்கு போகாது. ஏன் போகாது? ஏன் போகாது? அவர் அண்ணாமலை ஃபுல்லா இருக்கிறாரு. அவர் போட்டு அரசியல் பண்றாருல்ல சார். அண்ணாமலை எங்கெங்க அரசியல் பண்றாரு? அண்ணாமலை நல்லவர் சார். அரசியல் நல்லா பண்றாரு. அண்ணாமலை நல்லா அரசியல் பண்றாரா? ஆமா, தனியா செய்ய போராடுறாருல்ல. இங்க 66 பேர் 65 பேர் எம்எல்ஏ இருக்காங்க.
எத்தனையோ மாவட்ட செயலாளர்லாம் பெரிய பெரிய ஆளா இருக்காங்க, டிஎம்கே எழுத முடியல. அவர் அண்ணாமலை ஒரு ஆள் எழுதுறாருல்ல. எடப்பாடி ஏன் திமுக எழுத மாட்டேங்கிறாரு, என்ன காரணம்? எடப்பாடி திமுக எழுத மாட்டேங்கிறாங்க. அவர் மேல ஏகப்பட்ட கேஸுகள் இருக்கு. அவர் ஆட்சிக்கு வந்தா அவன் வந்து கேஸ எடுத்து ஏங்க கடைசியில அம்மையார் சசிகலா, ஓபிஎஸ் இவங்க எல்லாம் ஓனாய்ங்கிற லெவல்ல கொண்டாந்து நிப்பாட்டிட்டாருங்க. ஓனாயின்னு அவர் சொல்லுவார் சார், ஓனாயின்னு சொல்லதான் சொல்லுவாரு. இவங்க அம்மாட்ட ஒற்றுமை இல்லைல்ல. ஒற்றுமை இல்லைன்னா ஒற்றுமை ஏற்படுத்தும். ஒற்றுமை ஏற்படுத்தும். அம்மா தான் சின்னம்மா தான் ஒற்றுமை ஏற்படுத்தணும். அப்படி இருக்கு. எடப்பாடி வந்து ஓட்டு மக்கள் போட மாட்டாங்க, எடப்பாடி போட மாட்டாங்க. அடுத்த எலெக்ஷன்ல பாருங்களேன், என்னங்க புது விதமான பிஜேபி மேல ஏடிஎம்கே கீழே போயிடும். என்ன அப்படி சொல்றீங்க? ஆமா, பிஜேபி அடுத்து பிஜேபி எதிர்கட்சியா வரும். பிஜேபி எதிர்கட்சி, ஆனா ஆளுங்கட்சியா வராது. ஒன்னு சேர்ந்தா எல்லாம் ஒன்னு சேர்ந்தா வர வாய்ப்பு இருக்கு சார். எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. கடைசி நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அந்தர்பல்ட்டி அடிச்சு அப்படியே பிஜேபி கூட கூட்டணி நின்றுவாரோ? அந்த நல்லதுயா. எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேரணும். சசிகலம்மா, ஓபிஎஸ், சிவநகரன், முன்னாள். அதுக்கான வாய்ப்பு, ஒரு மையப்புள்ளி தொலை தூரத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா சார். ஆனா கடைசி நேரத்துல ஓனாயி அப்படின்னு சொல்லிட்டாரு. இனிமே அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆமா, அவர் வந்து ஓனாயின்னு சொல்லிட்டாரு. அது ஓனாயை காட்டு வெறிநாய் தானே, பெரிய வெறிநாய் தானே சார், மோசமானது. அப்ப வந்து இவங்களெல்லாம் ஓனாய்ங்கிறாரு, அவர் வந்து வெறிநாய்ங்கிறீங்க. ஆமா. அப்ப ஓனாய் வெறிநாய் மூன்று முதலமைச்சர் இருந்திருக்காரு. யாரு? ஓபிஎஸ். அவரை போய் ஓனாயின்ட்டாரு. அவரை போய் ஓனாய் சொல்றாரு. இல்ல, இப்ப ஓனாயின்னு சொன்னது ஓபிஎஸ் சசிகலாவையா? யாரு சொன்னாலும் அது தப்புதான். ஆமா, இவரு 11 அன்னைக்கு எம்எல்ஏ ஆள் கொடுக்கணும். எடப்பாடி முதலமைச்சர் இருந்துக்க முடியாது. இங்க அம்மா கொடுத்தது ஓபிஎஸ் 3 ட்ரிப் கொடுத்துட்டு 3 ட்ரிப் வந்தோம்னா அம்மாவிட்ட கொடுத்தாரு. அவரை போய் ஓனாயின்னு சொல்லலாமா? ஓனாயின்னு சொன்னதுக்கு நேரம் தமிழ்நாடு ஃபுல்லா கொந்தளிச்சிருக்கணுங்க. ஒண்ணுமே கிடையாது. இப்படிதான் ஏடிமிக்கு அழிஞ்சு பொறுமையா இருந்து சாதிப்போம். அப்படி சண்டை கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்ம ஆளுக்கால பெரிய பிரச்சனை ஆயிரும். இப்ப 4 பங்கா இருக்கிற 8 பிரிவு ஆயிரும். இப்ப 12 பிரிவு ஆயிடுச்சுன்னா அப்படி ஒண்ணுமே போயிரும்ல. அப்ப எல்லாத்தையும் ஓனாயின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அவருக்கு தெரியல, அவர் இப்படியே பேசிட்டே இருக்கிறாரு. செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதா அம்மா பிறந்த நாள் விழாவுக்கு அங்க போகல, சென்னைக்கு போகல. செங்கோட்டையன் போலையா? தங்கமணி போகல. அப்ப இது வந்து ஒரு நாடகமா? அதாவது முக்குளத்தூருக்கும் கவுண்டருக்கும் பிரச்சனைங்கிறத மக்கள் பேசாம இருக்கிறதுக்கு, கவுண்டருக்குள்ளே பிரச்சனை அப்படிங்கறத இன்னும் ஒரு 3 மாசம் அப்படியே கவுண்டர் பிரச்சனை ஆயிடும். முக்குளத்தூர் ஓரம் கட்டி விட்டுறாங்க. அவங்க என்ன இருக்கலாம். அப்படி ஒரு நாடகம் நடக்குதுங்கிறது தோணுது. நாடகம் நடந்துக்கிட்டு நினைக்கிறேன். நாடகம் தான் நடக்குது. செங்கோட்டன் ஒரு ஓபிஎஸ்க்கு போய் ஜனகரனுக்கு போய் செங்கோட்டன் பெரிய ஆகிட்டா, அண்ணாமலை ஓரளவுக்கு பெரிய ஆகிட்டாரு. இப்ப 3 தலைவர் ஆகிருல, செங்கோட்டன், எடப்பாடி, அண்ணாமலைன்னு. யாரா ஒரு ஆள முதலமைச்சர் வந்துருவாங்க, ஐடியா பண்ணுவாங்க. யாராரு முதலமைச்சர்? அண்ணாமலை, அவரு கவுண்டர் சமயத்தை சேர்ந்தவர் தான். செங்கோட்டன் அவரு அண்ணா அது முதலமைச்சர் பதவி என்ன? இங்க திருச்சி மாவட்டத்துல சமயபுரம் கடை சந்தையில வைக்கிற கத்திரிக்காயா? ஏன் சார், இப்ப அண்ணாமலை வந்து 15 ஓட்டு வாங்கியிருக்காருல. அதான் வாங்கியிருக்காருல. அண்ணாமலை நல்லவர் தானே. அண்ணாமலை நல்லவர் தாங்க. ஆமா, உங்களுடைய கூற்றுப்படி இன்னையா ஏடிக்கு ஓடுவா? அண்ணாமலை தான் ஓட்டு போடுவேன். இனிமேல் அண்ணாமலைன்ற ஒரு பிஜேபி ஓட்டு தான் இனிமேல். ஆனா நீங்க அதிமுக கிளை செயலர், ஆனா அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போடுவீங்க. அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போடுவோம். தென் மாவட்டத்துல இது இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டு போச்சா? அப்புறம் அது வந்து 2ஆவதுக்கு வந்திருக்காங்க. தென் மாவட்டம் பூரா பிஜேபி 2ஆவதுக்கு வந்துருச்சு சார். ஏங்க என்ன நாங்க 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க? காசு 10 பைசா கொடுக்காம நாங்க 2ஆவதுக்கு வந்திருக்கோம். அப்ப நீங்க வந்து பிஜேபியா? நான் பிஜேபி போயிட்டேன். ஏடிமில இருந்து போயிட்டீங்களா? அதனாலதான் நாங்க ஏடிமில இருந்து போயிட்டேன் நான். அப்ப காவி கூட்டத்தோட கையால நீங்க? காவி கூட்டம் சொல்லக்கூடாது சார், நாட்டுக்காண்டி உழைக்கிற கூட்டம். சரி, எதுக்காண்டி நீங்க உழைங்க? உங்களோட நாட்டுக்காண்டி உழைக்கிற கூட்டம் ஒரே கூட்டம் பிஜேபி தான். தமிழ்நாட்டுக்கு அப்படி என்னங்க பிஜேபி செஞ்சு கொடுச்சு? தமிழ்நாட்டுக்கு உள்ள வரியை கொடுத்துதான் இருக்காங்க. எல்லா நாட்டையும் எல்லா மாநிலத்தையும் பார்க்கணும்ல.
சரி, எல்லா மாநிலத்தையும் பார்க்கணும் இன்னைக்கு நம்ம. இப்ப தமிழ்நாடு வந்து காட்டிலும் கர்நாடகா பெரிய மாநிலம், உத்தரப்பிரதேச இது மாதிரி 2 மடங்கு அப்ப பெரிய அப்ப மாநிலம். அதிமுகவை அழிச்சு தான் வளரணும்னு பிஜேபி நினைச்சுதான் இந்த எல்லா வேலையும் செய்யுதா? அதிமுக அதிமுக அதான் அவங்கள அழிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களா வந்து நம்ம ஆணை மண்ணை தயார் போட்ட மாதிரி. ஏங்க, ஈடி ரைடு ஓடி ரைடு வந்து செந்தில் பாலாஜிக்கு போகுது, துரைமுருகனுக்கு போகுது, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு போகுது, துரைமுருகனுக்கு போகுது, பொன்முடிக்கு போகுது, எடப்பாடிக்கு மட்டும் ஏன் போல? அப்ப எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரா இருக்கணும். நம்ம வந்து அவங்கள அடிச்சு அடிச்சு காயப்படுத்தி தேய்ச்சி தேய வச்சு கழுத்தை தேஞ்சு கட்டர் போன கதையை அதை வச்சு நம்ம வளரணும்னு பிஜேபி நினைச்சுதான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கு. அதான் பிஜேபி எல்லாம் நினைக்க மாதிரி சார், தானா வளர கட்சி பிஜேபி யாரும். மகாராஷ்டிராவில் அப்படித்தானாங்க பண்ணாங்க. நீங்க ஒரு அதிமுக கிளை செயலாளரா இருந்தவரு முழுக்க RSS காவி கூட்டத்துக்கு துணை போறீங்களே. RSS கிடையாது சார், நான் பிஜேபி சார். RSS வேற, பிஜேபி RSS எல்லாம் ஒண்ணுதானங்க. பிஜேபி வேற RSS வேற. இப்ப நீங்க வந்து அதிமுகவோட கிளை செயலாளரா இருந்தீங்க, கிளை பொறுப்புல. ஆமா சார். அதிமுக இப்படி கழுத்தை தெரிஞ்சு கட்டரும்பான கதையா வந்து வீழ்ந்துகிட்டே போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? சந்தோஷம் கிடையாது. நீங்க பிஜேபியில இருக்கீங்க, உங்களுக்கு சந்தோஷமா தானே இருக்கும். பிஜேபி தான் சார் 4 வருஷம் ஆதரவு கொடுத்தோம் ஏடிஎம்கேக்கு. அன்னைக்கே பிஜேபி அன்னைக்கே அழிஞ்சிருக்குங்களே பிஜேபி. அம்மா இறந்த அன்னைக்கே நினைச்சிருந்தா பிஜேபி அழிச்சிருக்கலாமே, பிஜேபிய ஏடிஎம்கே அழிச்சிருக்கலாமே பிஜேபி நினைச்சிருந்தா. எடப்பாடியை வச்சுதானங்க பிஜேபி வளருது, அண்ணாமலையை வச்சு வளருதுன்னு சொன்னாங்க. அண்ணாமலை தான் தொன்னைகளை வச்சுதான் சார் பிஜேபி வளருது. அப்புறம் என்னது ஆளை வச்சு வளர்ந்துருக்கு பிஜேபி. பிஜேபி வளருதுன்னா அது எடப்பாடி பழனிசாமி தானே முக்கிய காரணம். அதுவும் காரணம் அவர் தான். அது காரணம் அவர் தான். எடப்பாடி பழனிசாமியாலதான் பிஜேபி தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்குங்கிறது. ஆமா 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 ஒற்றுமை இல்லையா அப்புறம் பிஜேபி ஓட்டு போடுவாங்க. எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் வந்து என்னை எப்பறம் நாயிங்களான்னு சொல்லி நேரம் கடுமையா பேட்டி கொடுத்துருக்கணும். ஏன் இந்த அளவுக்கு ஒரு பொம்மை சண்டை தொண்டர்கள் எல்லாம் சண்டை போடக்கூடாது, ஏடிஎம்கே தொண்டர்கள் இல்ல. ஓஹோ, திட்டினா திட்டிட்டு போறாரு. நம்ம ஓபிஎஸ் திட்ட மாட்டாரு சார், யாரையும் பாத்திருக்கீங்களா? அது எப்படிங்க அப்படி மானங்கட்டு போயிருக்க ஒரு அரசியல் பண்ணணுமாங்க? மானங்க அப்படிலாம் சார் இருக்கணும் சார், மானங்கட்டுலாம் கிடையாது. ஒருத்தர் பேசினா அடுத்து பேசுறது தப்பு சார். பொறுமை இருந்தா சாதிக்கலாம். நான் இன்னும் பேசலாம். அது அவருக்கு தான் வந்து நல்லது இல்லை. எம்ஜிஆர் அப்படிலாம் பேச மாட்டாரு, பிடிச்சி எம்ஜிஆர் யாருமே. கலைஞர் கூட ஓனாயின்னு பேசுறது நாகரிகமான வார்த்தையா? எதிர்த்து பேசக்கூடாதுங்கிறீங்க, அப்ப ஓனாயின்னு பேசுறது நாகரிகமான வார்த்தையான்னு கேக்குறேன். 11 பேர் ஆதரவு கொடுக்குறாங்க, ஓனாயின்னு இருக்காரு. அன்னைக்கு வந்து அப்பா நீ 11 பேர் ஆதரவு கொடுக்குற, நீ ஓனாய் வந்து ஆதரவு கொடுக்குறேன் எனக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்கணும் தானே? வேணாம்னு சொல்லியிருக்கணும். அப்ப அவரு இப்படி பேசுவாருன்னு தெரியாது ஓபிஎஸ்சிக்கு. அவர் என்ன நினைச்சிருப்பாரு, கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆதரவு கொடுத்தாரு. தினகரன் போனதுனால கொடுத்தாரு. பிஜேபி எங்க நாங்க தான் வந்து எல்லா ஐடியா கொடுத்து நீங்க கட்சி அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஐடியா கொடுத்து 4 வருஷம் ஆண்டாரு. ஓனாய்ங்கிற வார்த்தை வந்து பிஜேபி எழுதி கொடுத்துருப்பாங்களோ? பிஜேபி யாருக்கு? ஓபிஎஸ்சிக்கா? எடப்பாடி பழனிசாமி அப்படிலாம் எழுதி கொடுத்துக்க மாட்டாங்க சார். பிஜேபி ஆதரவுல தாங்க இவர் இன்னும் ஜெயிலுக்கு போகாம இருக்காரு. இல்லைன்னா ரீடி ரைடு ஓடி ரைடு மத்தவங்களுக்கும் அவருக்கு இவருக்கு அதான் என்னன்னு புரிஞ்சுக்கிற முடியல. என்னால புரிஞ்சுக்கிற முடியல. பிஜேபிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு டீலிங் இருக்குங்கிறீங்க? இருக்கலாம். நீயே பொதுச்செயலாளர் இருப்பா, அப்பதான் நாங்க வந்து எங்க பிஜேபி எங்க வச்சு வளர்க்க முடியும் அப்படிங்கிறது தானே பிஜேபியோட திட்டம். அப்படிலாம் இருக்காது. திமுகவும் அப்படித்தானே நினைக்குது. கொடநாடு கட்சியில நேரம் அவர் தூக்கி உள்ள வச்சிருந்தா வேற யாராவது ஆளுமையா உள்ளவங்க பொதுச்செயலாளர் வந்திருப்பாங்க. அப்ப தூக்கி உள்ள வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இனிமேலாம் பொதுச்செயலாளர் இருக்கக்கூடாது சார். அது வந்து பொதுச்செயலாளர் அம்மாவோட போச்சு. அப்படி தமிழ்நாட்டு அரசியலுக்கு சரியா வராதுங்க. சரியா வராது. அம்மாவோட ஒரு மனமா தேர்ந்தெடுத்தாச்சு. நீ போய் அன்னைக்கே ஒரு தீர்மானம் போட்டு எடுத்தாச்சு. அன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டு நான் தான் ஒருங்கிணைப்பாளர், நீ தான் எடுத்தாச்சு. திருப்பி பொதுச்செயலாளர் மக்கள் ஏத்துக்கிறல. ஏத்துக்கிறல. இனிமே ஏத்துக்க மாட்டாங்க யாரும். இன்னும் பொதுச்செயலாளர் ஏடிஎம்கே இருந்தா ஏத்துக்கிற மாட்டாங்க. கனப்பா கூட முதலமைச்சர் ஆகிவிடுறோம். அவர் பாட்டுக்கு இருப்பார், நல்ல மனுஷன். ஆமா, யாருக்கு பிரச்சனை வந்திருக்காரு. பொதுவா ஆயிட்டாரு, சபாநாயகர் இருந்தவரு. அவர் செங்கோட்டையனோ, தஞ்சாவூர் ரங்கசாமியோ, புதுக்கோட்டை விஜயபாஸ்கரோ, செந்தில் பாலாஜியோ, தங்க தமிழ் செல்வனோ யார வச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு துரோகம் பண்ணிருக்க மாட்டாங்க. பண்ண மாட்டாங்க. அப்ப ஓனாயின்னு சொல்றத நீங்க வந்து எதிர்க்கிறீங்க. அதே மாதிரி புரட்சி தமிழர்களுக்கு நீங்க ஒரு பட்டம் என்ன சொன்னீங்க?
புரட்சி துரோகி. எடப்பாடி பழனிசாமி வந்து புரட்சி தமிழர் கிடையாது. கிடையாது. அது புரட்சின்றது எம்ஜிஆருக்கு தான் செல்லும், வேற எந்த நடிகருக்கு எந்த யாரும் சேராது. புரட்சினா எம்ஜிஆருக்கு தான். அப்ப இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து புரட்சி துரோகி. ஆமா, தலைப்பு அப்படியே வைக்கலாம். வைங்க. சரி, ரைட், பாப்போம். அதிமுக இனிமே ஒன்னா ஏறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது 100% கண்ணு கட்டின தூரம் தெரிஞ்சு போச்சு. ஆமா, தெரிஞ்சு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே தேனியில இருந்து ஒரு முதலமைச்சர் யாரும் சொல்லக்கூடாது சார், எல்லாம் சேர்ந்து கூட்டணி நின்று. ஏற்கனவே தேனியில இருந்து திமுக ஓட்டு போடுங்க முதலமைச்சர், அப்புறம் தேர்ந்தெடுக்கணும் சார். ஏற்கனவே தேனியில இருந்து செல்வின்னு ஒரு அக்கா பேட்டி கொடுத்தாங்க. நீங்க ஒன்னாவே சேர மாட்டாங்க, நேத்து கொடுத்தாங்க பாத்தீங்களா? ஆமா, பாத்தேன். ஒன்னாவே சேர மாட்டாங்க, நீங்க விளங்கவே மாட்டாங்கன்னு சொல்லி சாபம் விட்டுருச்சு அந்த அக்கா. ஆமா, ஒண்ணு சேர்ந்தா ஓரளவுக்கு வீழ்த்தலாம். இனிமே ஒண்ணு சேர்ந்தாலும் வேலைக்கு ஆகாதுங்க. சிரிப்பா சிரிச்சு சீல பேனு குத்தி கண்டபடி பேசிக்கிட்டு இனிமே ஒன்னா சேர்ந்தாலும் 10 தடவை விவகாரத்தாய கையெழுத்து போட்டவங்க மறுபடியும் ஒன்னா சேர்ந்தா சரியா வருமாங்க? அண்ணன் தம்பி சண்டை போடுறத அடிச்சுக்கிறது, அவங்க குடிக்கிறாங்கல்ல, ஒரு விஷயத்துல குடிக்கிறாங்க. இனிமே ஒன்னா சேர்ந்தாலும் இது விளங்காதுதான் எனக்கு தெரியும். பிஜேபி ஏடிஎம்கே எல்லாம் சேர்ந்துருவாங்க, ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு சார். சரி, பாப்பா என்ன நடக்கும். பிஜேபி திமுக மேல ரொம்ப கோபத்துல இருக்காங்க மக்கள் கோபத்துல இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில தேர்தலை சந்திச்சா அது வந்து வெற்றி கிடைக்குமா? அது கிடைக்காது. தலைமை யாரும் சொல்லக்கூடாது. இவர் தலைமையில தேர்தலை சந்திச்சாலும் வேலைக்கு ஆகாது. இவர் ஓனாயின்னு சொல்றாங்க. திமுக எழுத்து நிக்கிறான், அந்த ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டா ஓட்டு விடுங்க. யாருக்கு? எதிர்கட்சிக்கு. நம்ம பிஜேபி ஏடிஎம்கே எல்லா கட்சியும் ஒண்ணு சேரையில அந்தந்த தொகுதியில இனிமே ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஓனாயின்னு சொல்லிட்டாங்க, வேலை முடிஞ்சு போச்சுங்க. ஓனாயின்னு சொல்லிட்டு போறாரு, விடுங்க. அவரு ஏங்க நீங்க வந்து அவரும் முதலமைச்சர் இருந்தவரு, இவரும் முதலமைச்சர் இருந்தவரு. நான் உங்க வீட்டு பக்கமா வர்றேன், நீங்க விளக்கத்தையும் செருப்பையும் கையில எடுத்துட்டீங்க போது உங்க வீட்டுக்குள்ள நான் வருவேனா? அது வரமாட்டேங்க. அது மாதிரிதான் அவர் ஓனாயின்னு சொல்லிட்டாரு. இனிமே சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இரட்டை தினத்தை முடக்கிடுவாங்கன்னு தான் பரவாயில்ல சொல்றாங்க. எத்தனை முடிஞ்சு சுற்றுலா ஒண்ணுமே ஒரு பிஜேபி தான் வரும். பிஜேபி வந்துடும், முதலமைச்சர் ஆகிடும். அண்ணாமலை முதலமைச்சர் ஆகிடுவாரு. சரி, வாங்க என்ன நடக்குதுன்னு பாப்பா. இவர் புரட்சி தமிழர்னு நான் சொல்றேன், நீங்க வந்து புரட்சி துரோகிங்கிறீங்க, எல்லாரும் சேரணுங்கிறீங்க. என்ன நடக்குதுன்னு பாப்போம். அன்னைக்கு அம்மா வந்து எல்லாத்தையும் இணைச்சுதான், ஜானகி அம்மாவோடைய எல்லாத்தையும் இணைச்சுதான் அவங்க வந்து அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுங்க. நம்ம கீழே எல்லாரும் வேலை செய்வாங்க, நமக்கு எல்லாம் விசுவாசமா இருப்பாங்கன்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. தன்னுடைய ஜானகி அம்மா விட்டு கொடுத்துச்சு, எல்லாமே ஒண்ணு சேர்ந்து. இன்னைக்கு இருக்கிறவங்க யாரும் விட்டு கொடுக்கற மாதிரி தெரியல. அப்புறம் எப்படி சார் கட்சிகளை வந்து நான் விட்டு கொடுக்குறேன் ஒதுக்குறேன்னு சொல்லுவாங்களான்னா, எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று விட்டு கொடுத்துச்சு சார், எல்லாமே விட்டு கொடுத்தா. ரெண்டாருல சார் எம்பி எலெக்ஷன் 2 தோத்து போனாரு எடப்பாடி. அப்புறம் தொடர்ந்து தோத்தா மறுபடியும் எப்படி விடுவாங்க? அப்புறம் எப்படி விடுவாங்க? அப்புறம் கட்சி அழிஞ்சு நினைக்கிறாங்கல்ல. அம்மா நினைக்குது, தினகரன் நினைக்கிறாரு, ஓபிஎஸ் நினைக்கிறாரு. ஏன் ஒரு தடவை நினைச்சு நின்று பாருங்களேன். ஆமா, ஒரு தடவை நினைச்சு பாருங்க. அது இனிமே வேலைக்கு ஆகாதுங்க. என்னைக்கு இனிமே வந்து ஏற்கனவே நாயின்னு சொல்லிட்டாரு ஒரு தடவை, எதைய பார்த்து குறைக்குது நாயின்ட்டாரு. இப்ப நான் சொல்லிட்டு போறாரு சார். அது வந்து அண்ணன் சண்டை மாதிரி தான் ஒரு இயக்கத்துல பேசுறது. எப்ப பார்த்தாலும் குடும்பி சண்டை கொடுத்து சிரிப்பா சீல பெண் குத்திட்டு இது மாதிரி சண்டை போடுறது. மக்களே இன்னைக்கு அதிமுக பார்த்து நகைப்பா சிரிக்கிறாங்க. என்னடா நீங்க எப்ப பார்த்தா சார் காங்கிரஸ் திமுக சண்டை சண்டை போட்டுட்டா ஏடிஎம்கேல அவங்களே ஒண்ணு சேர்ந்து எலெக்ஷன் சந்திக்கிறாங்க. காங்கிரஸ் திமுக எவ்வளவு சண்டை போட்டுச்சு. இப்ப அதிமுக பாஜக எல்லாம் ஒன்னா சேர்ந்து தேர்தலை சந்திக்கணுங்கிறீங்க. ஒரு ஓனாயின்ட்டாரு. நீங்க இப்ப நான் புரட்சி தமிழர்னு சொல்றேன், நீங்க புரட்சி துரோகின்னு சொல்றீங்க. என்ன நடக்குதுன்னு பாப்போம் அடுத்த ஒரு செய்தியில. அந்த வார்த்தையை விடக்கூடாது, அந்த வார்த்தையை விடக்கூடாது. அடுத்த ஒரு செய்தி. 3 ட்ரிப் முதலமைச்சர் இருந்தவரு, அந்த வார்த்தையை விடக்கூடாது. ஓபிஎஸ் மட்டும் சொல்லுங்க. கேசி பழனிசாமி, புகழேந்தி, அம்மையார் சசிகலா, டிடிவி 6-7 பேர்த்த ஓனாயின்னு சொல்லி இருக்காரு. ஐயா, சரி, வாங்க என்ன நடக்குன்னு பாப்போம் அடுத்த செய்தியில சந்திப்போம். சரி, ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.